நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரத் அகாடமி டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு யூனிட் 3 இந்த யூனிட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். யூனிட் 3ல நம்மளுக்கு இந்தியன் ஹிஸ்டரி, இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஓகேங்களா? இந்திய தேசிய இயக்கம், அதாவது இந்திய வரலாறு மற்றும் இந்தியாவினுடைய கலாச்சாரம், அதுக்கடுத்து இந்திய தேசிய மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் வந்து நமக்கு கவர் ஆகுது, சரிங்களா? இதுல இருந்து நமக்கு 25 கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா இந்த பாடம் நீங்க படிச்சே ஆகணும், ஓகேங்களா? சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 25 கேள்வியுமே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஒரு சின்ன ட்ரிக் தான் வந்திருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு 200 கேள்வியில் இந்த 25 கேள்வி நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த 25 கேள்வி நீங்கள் சரியாக படிக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதே 175 கேள்வி தான் எழுத போகிறீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஏன்னா ஸ்கிப் பண்ண முடியாத பாடத்தில் நம்ம முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தோம். சயின்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், ஜியாகிரஃபி ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த பாடத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதனால நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஹிஸ்ட்ரி நம்ம வந்து படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்னென்ன பாடங்கள் கவர் ஆகுது, எங்கெங்கே எந்தெந்த புத்தகங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் கொடுக்காம டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்களோ, அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இங்கே இருக்கிறத தாண்டி உங்களுக்கு கேள்வி வராது. இந்த 25 கேள்வியுமே நமக்கு டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமில் மொத்தம் 200 கேள்வி கேட்குறாங்களா? 200 கேள்வியில் இந்த ஹிஸ்ட்ரி இந்த யூனிட் 3லேருந்து 25 கேள்வி கேட்க போகிறாங்களா? அந்த 25 கேள்வியுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலபஸில் இருந்து மட்டும்தான் வரும், சரிங்களா? வேறு எதுவுமே வந்து வராது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் நம்பி இதில் இருக்கிறத நீங்கள் படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தமிழும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகே, சிந்து சமவெளி இங்கே ஒரு டேஷ் போட்டிருப்பாங்க, பார்க்குறீங்களா? இது வந்து என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து குப்தாஸ் வரைக்கும், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து குப்தர்கள் வரைக்கும், சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள் இல்லை அப்படி தான் இந்த மாதிரி கமா போட்டுருப்பாங்க. இங்கே பாருங்க, கமா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஏன் டேஷ் போட்டிருக்காங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டு குப்தாஸ், ஓகேங்களா? இதுக்கு இடையில நிறைய படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆக்சுவலாக. சிந்து சமவெளி நாகரிகம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு இடையிலேயே உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு வேத காலம், வேதிக் ஏஜ் வந்து இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, ஓகேங்களா? சமண மதம் பற்றி இருக்குது, அதுக்கடுத்து ஜெயினிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, அதுக்கடுத்து நந்தாஸ் பற்றி, நந்தா டைனஸ்டி இருக்குது. இந்த மாதிரி டாபிக்லாம் கூட இடையில இருக்குது, சரிங்களா? மௌரியர்கள் பற்றிலாம் கேட்பாங்க. பிறகு தான் நமக்கு குப்தர்கள்லேருந்து கேட்பாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வுகளில் கேட்டிருக்காங்களா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க, குப்தர்கள் கொடுத்துருக்காங்க, இதற்கு இடைப்பட்ட தலைப்புகள்லேருந்து இதற்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு புத்திசம்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? புத்திசம் பற்றின கேள்விகள் இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லேயும் உங்களுக்கு இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து 2 குரூப் 1 எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு அப்படி பார்த்தாலும் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாடங்களும் ஒரு முக்கியமானது மட்டும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஜெயினிசம், புத்திசம், ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமானது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கேள்வி கேட்குறாங்க, அதுலேருந்து குப்தர்கள் வரைக்கும் நம்ம படிக்கணும். ஆனால் கண்டிப்பாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், குப்தாஸ் கண்டிப்பாக கொஸ்டின், இந்த 2 டாப்பிக்குமே கண்டிப்பாக கேள்விகள் வரும். இது ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இடையில இருக்க டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புக் பேக் மட்டும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தானில் நம்ம கேள்வி கேட்பாங்க. டெல்லி சுல்தானியம் பற்றி கேள்வி கேட்பாங்க, முகாலயர்கள் பற்றி கேள்வி கேட்பாங்க, மராத்தியர்கள் பற்றி கேள்வி கேட்பாங்க, அதுக்கடுத்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம், விஜயநகர பேரரசு பற்றி கேள்வி கேட்பாங்க, பாமினி அரசுகள் பற்றி நம்ம கேள்வி கேட்பாங்க, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறு பற்றி கேள்வி கேட்பாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து நமக்கு இது முடிஞ்சோடனே, இந்த டாபிக்ஸ்லாம் முடிஞ்சோடனே வந்து நமக்கு வந்து பிரிட்டிஷார் வந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க இல்லையா? ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. நிறைய மாறுதல், ஐரோப்பியர்கள் வந்த அப்புறம் வந்து நிறைய மாறுதல் ஏற்படுது. குறிப்பாக பிரிட்டிஷார், அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறாங்கல்ல. அப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு அப்புறம் இந்தியாவினுடைய சமூக கலாச்சார அதெல்லாம் வந்து மாற்றம் வந்து ஏற்படுது இல்லையா? அதை பற்றிலாம் நமக்கு படிக்கிற மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? அதுவுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்போ பிரிட்டிஷ்காரங்க பண்ணுறாங்க, இந்தியாவை அடிமைப்படுத்துகிறாங்க. அது வந்து இந்தியர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து நிறைய கிளர்ச்சிகள்லாம் ஏற்படும் இல்லையா? அதுதான் இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்பாங்கல்ல, 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் கிளர்ச்சியாக இருக்கலாம், 1857 நடந்த கிரேட் ரிவோல்ட், பெருங்கலகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். பிறகு நிறைய அமைப்புகள் வந்து இடையில வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றத 1885ல் தொடங்குறாங்க இல்லையா? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்தோடனே என்ன ஆகும், நிறைய தலைவர்கள் வர்றாங்கல்ல, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், காந்திஜி வர்றாரு, நிறைய தலைவர்கள் வர்றாங்க. தலைவர்களை பற்றி அந்த போராட்டங்களை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். குறிப்பாக தலைவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பற்றி படிக்கிற மாதிரி வந்திருக்கும், பகத்சிங் அவங்கள பற்றி, பாரதியார் அவரை பற்றி, வி.ஓ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்திஜி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார்,
ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் இது எல்லாமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இந்த டாப்பிக்கில். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன், போராட்டம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் நடக்கப்பட்டுச்சு சரிங்களா. பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையில் பல்வேறு நபர்கள்னால நம்ம சுதந்திர போராட்டம் நடக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே நம்ம நடந்த சுதந்திர போராட்டத்தை நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து க்ரோத் ஆஃப் சத்தியாகிரகா, அதாவது அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரம் வந்து இருந்துச்சு. அதுலேயுமே வந்து அந்த மாதிரியான போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரகமாக இருக்கலாம், சிவில் டிசபீடியன்ஸ் மட்டும் இருக்கலாம் ஓகேங்களா. நிறைய போராட்டங்கள் சத்தியாகிரக வழியில் நடக்க ஆரம்பிட்டுச்சு. அகிம்சா சத்தியாகிரகான்னு சொல்லிட்டு அந்த வழியிலையும் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். மிலிட்டன் மூமெண்ட்ஸ், நிறைய பகத்சிங் அவங்களுடைய அந்த மாதிரியான நடந்த மிலிட்டன் மூமெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து கம்யூனலிசம் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி, கம்யூனலிசம் அப்படின்னு பார்க்குறப்ப வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புவாதம் பற்றி படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்ட்டிஷன், இந்தியாவுடைய பார்ட்டிஷன் நடந்துச்சு இல்லையா. இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்கள்ட்ட சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா வந்து 2 நாடுகளாக மாறுது. ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். ஸோ அந்த பார்ட்டிஷன் நடந்த காலகட்டம் அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் 12th புக்கில் கவர் ஆகும், நான் வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். இதோட நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு சரிங்களா. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்த பார்ட்டிஷனோட முடிஞ்சிருச்சு. பிறகு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இந்தியன் கல்ச்சர் சார்ந்து கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்தியாவினுடைய கலாச்சாரம், அது வந்து அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்துருக்கோம் சரிங்களா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஓகேங்களா, வேற்றுமையில் ஒற்றுமை, ரேஸ், லாங்குவேஜ், அதோட கஸ்டம்ஸ், இந்தியா செக்யூலர் ஸ்டேட், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அதை பற்றி படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோசியல் ஹார்மோனி, அதுக்கடுத்து முக்கியமான ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் பியர்ஸ்ன்ற டாபிக் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், ஃபிலாசபி, நேஷனல் சிம்பிள்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இதோட நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து எண்ட் ஆகுது. பிறகு நமக்கு வந்து கல்ச்சர் ஆஃப் இந்தியா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சரிங்களா. இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதே சிலபஸ் இங்கே தமிழில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தமிழில் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த சிலபஸ் எல்லாமே கவர் ஆகக்கூடிய அந்த புத்தகங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் கம்ப்ளீட்டாக சரிங்களா. தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நீங்கள் சோர்ஸ் நீங்கள் வந்து போகலாம், அடுத்த புத்தகங்கள் நீங்கள் வந்து போகலாம். உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இதுவே வந்து தமிழ்நாடு சமச்சீர் புத்தகமே வந்து நேரம் வந்து சரியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் படிங்க, நிறைய கேள்விகள் உங்களுக்கு இதில் தான் வந்து வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புத்தகம் ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம், அதுவுமே நியூ புக் இருக்கு இல்லையா, நியூ புக் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னென்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 ஓகேங்களா, உங்களுக்கு முதல் பருவம் இருக்கும்ல, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓகேங்களா. இண்டஸ் சிவிலைசேஷன் ஒரு பாடம் இருக்கும், சிந்து வழி நாகரிகம் இருக்கும் சரிங்களா. இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். கண்டிப்பாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு கேள்வி வந்து வரும் சரிங்களா. ஸோ இந்த பாடம் நீங்கள் வந்து படிங்க. இந்த வாட் இஸ் ஹிஸ்ட்ரின்ற பாடத்துலலாம் உங்களுக்கு டூ யூ நோன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பாடத்தில் சரியா. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து டேர்ம் 1 படிக்க வேண்டியது. அதுக்கடுத்து 2ஆம் பருவம் டேர்ம் 2 நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா, மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியான்னு இருக்கும் சரிங்களா. இதில் நீங்கள் தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும் அப்படின்னு இருக்கு இல்லையா, பெரும் கற்கால பண்பாடுன்னு இருக்குல்ல, இந்த டாபிக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓரளவு நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மற்றதுலலாம் நீங்கள் பாக்ஸ் கண்டு மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும் சரிங்களா. அதுக்கடுத்து கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். டேர்ம் 2ல் இந்த ஒரு லெசன் இருக்கும். ஹிஸ்ட்ரி புக்கில், அதாவது சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்த பாடம் இருக்கும். பெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும்ன்ற பாடம் இருக்கும் சரிங்களா. இந்த பாடத்தில் நீங்கள் புத்திசம் ஜெயினிசம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் வந்து வரலாம், நம்ம பார்த்தோம்ல கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த என்ன பண்ணிக்கோங்க, அந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் குடித்தலைமையிலேருந்து பேரரசு வரை இதெல்லாம் நீங்கள் அந்த பாக்ஸ் மட்டும் டூ யூ நோ இருக்கும்ல, அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. 6th டேர்ம் 1 டேர்ம் 2 இவ்வளோ தான். அதுக்கடுத்து டேர்ம் 3 பொறுத்த வரைக்கும் மௌரியர்கள் வந்து பெரிய லெவலில் கேட்கறது இல்லை, முக்கியமான அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் டேர்ம் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், குப்தாஸ் அண்ட் வர்தனாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. உங்களுக்கு குப்தர்கள் வர்தனர்கள் இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா குப்தர்கள் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ குப்தாஸ் பாடம் நீங்கள் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இதில் வந்து வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் குப்தாஸ் டேர்ம் 3ல் குப்தாஸ் படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து சவுத் இந்தியன் கிங்டம் சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென்னிந்திய அரசுகள் இருக்கு இல்லையா, இந்த பாடம் நீங்கள் 6th டேர்ம் 3ல் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் 6th. 7th புக் வந்தோன்னா 7th புக்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து சோர்ஸ் ஆஃப் மெடிவல் இந்தியான்னு ஒரு பாடம் இருக்கும் சரிங்களா. அந்த பாடம் படிச்சுக்கோங்க. இடைக்கால தமிழ் மீடியம் புக் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் ஓகேங்களா. தமிழ் மீடியம் புக்கு
சமூக அறிவியல் புத்தகத்தில் உங்களுக்கு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்ன்ற பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா அப்படின்ற பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் வந்து படிக்கணும். வட இந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த பாடம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் உருவான நிறைய அரசுகள் பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். குறிப்பாக லேட்டர் சோலாஸ், அதுக்கடுத்து லேட்டர் பாண்டியா. சரிங்களா, பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும். இந்த பாடம் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த படமும் 7th டேர்ம் முதல் பருவத்தில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டெல்லி சுல்தானேட் சிலபஸ்லேயே வந்துருக்கு. இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க. சரிங்களா, டெல்லி சுல்தானியம் வந்து கேட்பாங்க. குறிப்பாக இந்த வரி சார்ந்த கேள்வி இருக்குங்களா, அவங்களுக்கு வந்து டேக்ஸு, அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன், இதை சார்ந்ததெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை சார்ந்ததான் உங்களுக்கு கேள்வி வந்து வரும் இந்த டாபிக் 7th பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து 7th புக்கில் டேர்ம் 2 ஓகேங்களா, 2ஆம் பருவம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஜயநகர பாமினி கிங்டம் இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து முகாலய பேரரசு, உங்களுக்கு இதுவுமே கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் முகல் எம்பரரும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ் இந்த டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் 2 படிச்சுக்கோங்க. இதுவுமே சிலபஸில் வந்து இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8ஆம் வகுப்பு புத்தகம் சமூக அறிவியல் புத்தகம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் சோசியல் சயின்ஸ் புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் சொல்லக்கூடிய இந்த பாடம் படிச்சுக்கோங்க. பீப்புள் ரிவோல்ட்னு சொல்லக்கூடிய பாடம், மக்கள் புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலைன்னு ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா, ஸோ இந்த டாபிக்ஸ் நீங்கள் 8th புக்கில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 9th சோசியல் சயின்ஸ் புத்தகம். இந்த புத்தகத்தில் 9வது சமூக அறிவியல் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடம் படிச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம். அதுக்கடுத்து ஜெயினிசம் புத்திசம் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடமும் நீங்கள் 9th நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த பாடங்கள் 9th வந்து எனஃப். ஸோ நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு புத்தகம் 10th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலிங் தமிழ்நாடு. ஓகேங்களா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கிற மாதிரி, ஏன்னா ஒரு கண்டினியூட்டி வரும்ன்றதுனால நீங்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காலனி அதிக்கத்துக்கு எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். சரிங்களா, இந்த பாடம் நீங்கள் 10th புக்கில் நீங்கள் வந்து படிக்கணும். வந்து நெக்ஸ்ட் நேஷனலிசம் காந்தியன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய காந்திய காலகட்டம். சரிங்களா, இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த பாடம் படிச்சுக்கோங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் வந்து விடுதலை போராட்டம் என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த பாடமும் நம்ம படிக்கணும். சரிங்களா, ஸோ இதுலையுமே உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க 10th. அதுக்கப்புறம் 11th புக்கு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, 11th புக்கில் இருக்க பாடம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். 11th புக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த பாடம் ஃபஸ்ட்டு லெசன் இருக்கு இல்லையா, 11th ஹிஸ்ட்ரி புக்கில் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம், 11th வரலாறு புத்தகம் ஹிஸ்ட்ரி புக் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆங்கிலம் வழியில் படிச்சீங்க அப்படின்னா வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு பாடம் வந்து இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் மீடியம்னா வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் புக் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரைன்னு இருக்கும். சரிங்களா, இந்த பாடம் நீங்கள் குறிப்பாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகம் நீங்கள் நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கடுத்து மற்ற பாடங்கள்லாம் பெரிய லெவலில் படிக்கணும்னு இல்லை, டேரெக்டாக நீங்கள் எங்கே வந்துடலாம் அப்படின்னா வந்து நீங்கள் குப்தாஸ் வந்துடலாம். சரிங்களா, குப்தாஸ் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்குறாங்க. குப்தர்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, தமிழ் மீடியமாக இருந்தால் அதே தான், குப்தர் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த படம் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால். அதுக்கடுத்து அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த படம். அதுக்கடுத்து பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய இந்த படம் லேட்டர் சோழர்ஸ் அண்ட் பாண்டியாஸ் இந்த படம். பாமினி அண்ட் விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா, பாமினி அண்ட் விஜயநகர கிங்டம் இந்த லெசன். அதுக்கடுத்து கல்ச்சரல் சிங்க்ரட்டிசம் சொல்லக்கூடிய பக்தி மூமெண்ட்ஸ் இன் இந்தியா, இதுவுமே ரொம்ப முக்கியம். இதுல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, இந்த பாடமும் நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து முகலாய பேரரசு முகல் எம்பையர் இந்த பாடமும் நீங்கள் வந்து படிக்கணும். மராத்தா. சரிங்களா, இந்த பாடமும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ 9th லெசன் 10th லெசன் 11th லெசன் 12th லெசன் 13th லெசன் 14th லெசன். சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். 7th லெசன் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, 11th புக்கில் இந்த பாடங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இதிலிருந்து உங்களுக்கு கேள்வி வந்து வரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் இதில் இதுவுமே மராத்தாஸ் 15th லெசன் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா இந்த முதல் பாடம் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த பாடம் படிச்சுக்கோங்க. 7ஆம் பொது பாடமான குப்தர்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, அரபியர் துருக்கியர் வருகை, பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள், பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள்,
பண்பாட்டு ஒருமைப்பாடு குறிப்பாக வந்து அதுதான் இந்தியாவில் பக்தி இயக்கம், இது நீங்கள் படிச்சுக்கோங்க. முகலாய பேரரசு, மராத்தியர் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நமக்கு இது கொடுக்கல. ஐரோப்பியர்கள் வருகை, அதுக்கடுத்து நிறையா வார்ஸ்லாம் வரும். கர்நாடிக் வார், மராத்தா வார், நிறையா வார்லாம் இருக்கும். சரிங்களா? அது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் சிலபஸில் வந்து கொடுக்கல. இந்த இந்த ஒரு 2 பாடமே நமக்கு வந்து கொடுக்கல. சரிங்களா? அந்த 16th லெசனும் இந்த 17th லெசனும் நமக்கு ப்ரிலிம்ஸில் கொடுக்கல. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, இந்த பாடமும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதனால் இங்கே நம்ம அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா என்ன பண்ணுங்கள், டைம் இருந்தால் நீங்கள் இந்த 2 பாடமும் கூட நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மெயின் சிலபஸில் இந்த டாபிக்ஸ், இந்த சப்ஜெக்ட் வந்து இருக்குது, இந்த லெசன் வந்து இருக்குது. ஆனால் ப்ரிலிம்ஸில் இல்லை. உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டுவோர்ட்ஸ் மாடர்னிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாடமும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நவீனத்தை நோக்கின்னு சொல்லக்கூடிய இந்த பாடமும் நீங்கள் படிக்கணும். ஓகே? 11வது புத்தகத்தில் நான் சொன்ன பாடம் மட்டும் நீங்கள் படித்தாவே மோஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் டூ யூனோ ஓரளவு நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றதில். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுதான் 11th புக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மராத்தாஸ்க்கு அப்புறம் படிக்க வேண்டியது இந்த 2 பாடங்கள் தான். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பு புத்தகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எதையுமே நம்ம வந்து மிஸ் பண்ண வந்து முடியாது. ஓகேங்களா? 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 8 பாடங்களுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஏன்னா இதுதான் ஐஎன்எம்ஏ, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகே? ஸோ நமக்கு இந்திய தேசிய இயக்கம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு இதுதான் கவர் ஆகும். 12ஆம் வகுப்பு புத்தகம் கண்டிப்பாக படிங்க. ஒரு 10 கேள்வியாச்சும் கண்டிப்பாக இதுலேருந்து வரும். சரியா? நமக்கு ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் சுதேசி மூமெண்ட் இந்த பாடம் படிச்சுக்கோங்க. இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1 ஆன் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது நமக்கு முதலாம் உலகப்போர் நடக்குது. முதலாம் உலகப்போர் நடந்தப்போ என்ன பண்ணோம், எல்லாருமே வந்து இந்தியர்கள்லாம் வந்து அப்போ இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு பிரிட்டிஷார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே இந்தியர்கள் போய் பிரிட்டிஷாருக்காக வந்து உலகப்போரில் வந்து கலந்துக்கிட்டாங்க. நமக்கு வந்து பிரிட்டிஷார் நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சட்டம்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஓகே? அது எல்லாமே நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்களா? ரவுலட் சட்டம் அப்படின்னு சட்டம் கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷார் வந்து பிரிட்டிஷ் போலீஸ் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமையுமே கூட என்ன பண்ண முடியும், இந்தியர்களை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அதை சார்ந்து தான் நிறைய போராட்டம் வரும். ஜாலியன் வாலாபாக் இது எல்லாமே வந்து தொடர்ந்து தான் வரும். அது எல்லாமே நீங்கள் இந்த பாடத்தில் படிப்பீங்க. ரொம்ப முக்கியமான பாடம் தான் இதுவுமே. அதுக்கடுத்து காந்திஜியினுடைய வருகை. காந்திஜி வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. அவர்கள் வந்து எப்படி போராட்டத்தை வந்து அணுகுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த பாடத்தில் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியட் ஆஃப் ரேடிகலிசம் அண்ட் ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 6வது பாடமான ரிலிஜியன் இன் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த பாடமும் நீங்கள் வந்து படிங்க. ஏன்னா கம்யூனலிசம்லாம் இருக்கு இல்லையா, வகுப்புவாதம்லாம் உங்களுக்கு இதில் வந்து வரும். ஸோ இந்த பாடமும் நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இறுதியாக இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கக்கூடிய அந்த காலகட்டம் கிட்ட வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் இதில் வந்து படிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எப்படி சுதந்திரம் கொடுத்தாங்க, அதை சார்ந்த எல்லா விஷயமே பார்ட்டிஷன் பற்றிலாம் உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். இது நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா வந்து இப்போ மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மாநிலம் இருக்குது, கேரளா ஸ்டேட் இருக்குது, இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, சுதந்திரத்தை அப்போ வந்து இப்படிலாம் வந்து கிடையாது. சரிங்களா? சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட் ஏ மாநிலங்கள், பார்ட் பி மாநிலங்கள், பார்ட் சி மாநிலங்கள், பார்ட் டி மாநிலங்கள், இந்த மாதிரி தான் மாநிலங்களை வந்து இந்த 4 பகுதியாக தான் பிரிச்சிருந்தாங்க. இப்போ இருக்க மாதிரி 28 மாநிலங்கள் அந்த கான்செப்ட்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு தான் பிரிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு வந்து நிறைய அதாவது சுதந்திரம் கிடைக்கிறப்ப வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கிடையாது. நிறைய மன்னர்கள்லாம் கூட ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நிறையா வந்து அந்த ப்ராவின்சஸ்லாம் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? பிரிட்டிஷார் கீழே வந்து இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் இந்தியாவிலே நிறையா மொழி சார்ந்து எங்களுக்கு வந்து மாநிலங்கள் வேணும்லாம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆந்திராவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ மொழியை வச்ச மாநிலம் வந்து உருவாக்கலாமா வேணாமா அந்த டிபேட்லாம் போய் அதை பற்றிலாம் நீங்கள் இந்த பாடத்தில் படிப்பீங்க. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் நீங்கள் படிங்க. சரியா? அப்போ 12th இந்த எல்லா பாடமே நீங்கள் படிக்கணும். நீங்கள் தமிழ் மீடியம் புக் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ அதே தான் இந்தியாவில் தேசிய எழுச்சின்னு சொல்லக்கூடிய படம், தீவிர தேசியவாதத்தினுடைய எழுச்சி மற்றும் சுதேசி இயக்கம், அதுக்கடுத்து இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரினுடைய தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை வந்து ஒன்றிணைத்தல் சொல்லக்கூடிய இந்த படம், ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் சொல்லக்கூடிய இந்த படம், தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் சொல்லக்கூடிய இந்த படம், இந்திய தேசிய இயக்கத்தினுடைய இறுதி காலகட்டம், இறுதியாக நமக்கு சுதந்திரம் வாங்க போகிற அந்த காலகட்டம், அதுக்கடுத்து காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவினுடைய மறுகட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாடங்கள்ல இருந்துலாம் நமக்கு கேள்வி வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எத்திக்ஸ் புக் இருக்குது சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கு, அதே மாதிரி அறிவியலுக்கான புத்தகம் இருக்குது ஓகேங்களா. எத்திக்ஸ் புக் வந்து இருக்குது. அந்த புக்லையும் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் 11th புக்கில் வந்து ஒரு டாபிக் இருக்கும், சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி நீங்கள் படிச்சதுலேருந்தே வந்துடும், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எடுக்கிறாங்கன்னா இந்த பாடத்தில் மேபி வந்து எடுக்கலாம். இதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் கவர் ஆகாத மற்றதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, இப்போ வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸு இந்த வெப்சைட்டில் இருக்கும் சரிங்களா. தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் .tn.gov.in சரிங்களா. இந்த வெப்சைட் நீங்கள் வந்து போங்க. இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நோட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு சமச்சீர் புத்தகம் படிச்சிருங்க. பிறகு இந்த வெப்சைட் நீங்கள் வந்து போங்க ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய நோட்ஸ் இருக்கும். எல்லா பாடத்துக்கும் நோட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹிஸ்ட்ரிக்குமே நோட்ஸ் இருக்கும். நீங்கள் ரிவிஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சமச்சீர் புக் நீங்கள் நல்லா படிச்சிருங்க. ரிவிஷனுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெஸ்ட்டு போடுறது அதை பற்றிலாம் உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோக்களை சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த வேர் டு ஸ்டடி மற்ற பாடங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும், உடனே வந்து வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து யூனிட் 4, அதுக்கடுத்து யூனிட் 5, யூனிட் 6 எல்லாத்துக்குமான வேர் டு ஸ்டடியும், குறிப்பாக மேக்ஸில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மேக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி தமிழ்நாடு சமச்சீர் புக் மட்டுமே வச்சு எப்படி மேக்ஸ் நம்ம கவர் பண்ணுறது, அதுக்கான வேர் டு ஸ்டடியும் நான் உங்களுக்கு இன்னைக்குள்ள மேக்ஸிமம் இல்லைனா நாளைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி போஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஓகே, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் போஸ்ட்லாம் போடலான்னு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் நிறைய இந்த குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம், அதுவோட லிங்க்கும் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் டிஎன்பிசி வந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா. வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.